கொடைக்கானல்ல இருந்து காவேரி, கங்கா, விஜய், குமரன் எல்லாரும் கிளம்பி நம்ம சென்னைக்கு போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, தாத்தா வெளியே ஓடியாந்து காவேரியை கட்டிப்பிடிச்சு அழுகுறாரு. அம்மாடி ஏம்மா இப்படி பண்ணிட்ட? தாத்தாட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இந்த மாதிரி நான் காலையில் உன்னை எந்திரிச்சு தேடினேம்மா, நான் பண்ணதான் தப்புன்னு. ஆனால் உன்னை காணோம். நீ ஏன்டா எனக்கு டைம் கொடுத்துருக்கலாம்ல, நான் கொஞ்சம் யோசிச்சு உனக்கு சொல்லியிருப்பேன்ல. நானுமே உன்னை ரொம்பவே வருத்தப்பட வச்சுட்டேம்மா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, காவேரி உடனே தாத்தா இல்லை தாத்தா அழுவாதீங்க தாத்தா, நான் தான் தாத்தா தப்பு பண்ணிட்டேன், நான் அவசரப்பட்டுட்டேன், இவர் சொன்னதுனால நான் கோவப்பட்டுட்டேன் தாத்தா, என்னை மன்னிச்சிருங்க தாத்தா, நானுமே உங்களுக்கு ரொம்பவே மிஸ் பண்ணேன் தாத்தா, இனிமேல் நான் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன் சரிங்களா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் என்னை மன்னிக்கணுங்கிற மாதிரி சொல்ல, உடனே அங்கேருந்து பாட்டி வர்றாங்க. பாட்டி சொல்கிறாங்க, என்ன 2 பேரும் அவள் சந்தோஷமாக அவள் புருஷனோட தானே போயிட்டு வந்திருக்கா, நீங்கள் என்னமோ இவள் வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போன மாதிரி இப்படி அழுகுறீங்க, இப்படி தவிக்கிறீங்க, என்னையை விட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் இருந்தால் கூட இப்படிலாம் பண்ணது கிடையாது, ஆனால் நீங்கள் காவேரி வந்ததுலேருந்து ரொம்பவே மாறிட்டீங்க அப்படின்னு வழக்கம் போல் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் ரொம்பவே பார்க்குறாங்க. அது கங்காவும் குமரனும் நோட் பண்ணிவிட்டு, ஏங்க நம்மளை விட காவேரி அந்த தாத்தா ரொம்பவே நல்லாவே வச்சுருக்காரு போலீங்க, பரவாயில்லைங்க, நம்ம காவேரிக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன்கிட்ட கங்கா சொல்கிறாங்க. குமரன் சொல்கிறாரு, உனக்கு தெரியாதே, இந்த வீட்டில் எல்லாருக்குமே காவேரியை ரொம்பவே பிடிக்கும், அதுலேயும் தாத்தா நம்ம காவேரியை பேத்தி மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, இவர் ரொம்ப நல்ல டைப் தெரியுமா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பரவாயில்லைங்க, அவங்களா ஒரு வாழ்க்கை தேடிக்கிட்டாலும் வீட்டில் உள்ள எல்லாரும் அவளை நல்லா தான் வச்சுக்கிறாங்க, நான் இந்த அளவுக்கு நினைக்கவே இல்லை, இந்த தாத்தா இப்படிலாம் ஃபீல் பண்ணி இப்படி அழுகுறாரு, அப்போ இந்த காவேரி என்ன ஏதாவது பண்ணியிருப்பாளோ, என்னாச்சு, அப்போ எதுவும் சண்டையோ விஜய்க்கும் காவேரிக்கும் இடையிலன்னு சொல்லும்போது, உடனே தாத்தா எல்லாரையும் நோட் பண்ணுறாங்க. நம்ம இப்படி சண்டை போட்டு தான் காவேரி போனா அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிய வந்துடும் போலேன்னு நினச்சிட்டு டக்குன்னு, காவேரி நீ நான் இத்தனை நாள் யாரையோ பிரிஞ்சிருந்திருக்கேன், அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகலை, நீ டெய்லி என்கிட்ட உட்காந்து பேசுவியாம்மா, அதனால தான் நீ இல்லாமல் இந்த 3 நாள் எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிச்சு, அதான் நீ வரவங்க கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படியே சமாளிச்சு விட்றாரு. உடனே கல்யாணி சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், அவள் இல்லைன்னா உங்களுக்கு இதாக தானே ஆகும், நானாக உங்களுக்கு ஆளாக தெரியுமே, என்னமோ நோயாளி மாதிரி படுத்து படுத்து எந்திரிச்சு வந்தீங்க, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசலடா உங்கள் தாத்தா, என்னன்னு தெரியல, காவேரி அப்படி பிடிச்சி போச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜய் உடனே அவர் சொல்கிறாரு, காவேரி என் பொண்டாட்டியை யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி விஜய் பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே குமரன் சொல்கிறாரு, போதும் போதும், இங்கேயே எல்லா ரொமான்ஸையும் முடிச்சிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓட்டுறாங்க. உடனே விஜயும் உங்களை விடையா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவையும் குமரனையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தாத்தா பார்க்குறாரு, என்னப்பா நீங்கள் 2 பேரும் எப்போ போனீங்க அப்படின்னு கேட்க, விஜய் சொல்கிறாரு, அதையும் தாத்தா கேட்குறீங்க, இவங்க 2 பேரும் பேசாமல் இருந்தாங்களே காவேரியும் கங்காவும், ஆனால் இப்போ 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டாங்க, அது நீங்கள் நான் கவனிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்க, என்னப்பா விஜய் சொல்கிற, நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி 2 பேரையும் சேர்த்து வைக்கவே முடியலையே, அது எப்படி அங்கே போனோன்னு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல, நம்ம இது எல்லாத்தையும் வாசல்லே நின்று பேசிகிட்டு இருக்க வேணாம், நம்ம உள்ளே போய் பேசலாம், நிறையா கதை இருக்குது உங்கள்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஆமாம் ஆமாம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல, உடனே கங்கா குமரனும் சரி, குமரன் சொல்கிறாரு, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீங்கள் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்னு சொல்ல, உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வர்றோம் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல, சரி நீங்கள் கண்டிப்பாக வரணும், இனிமேல் நீங்கள் அங்கே நின்று நாங்கள் இங்கே நின்று டாட்டா காமிக்கிற வேலையெல்லாம் இல்லை, பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே நீங்கள் இங்கே வரணும், நாங்களும் அங்கே வருவோம், ஒரே இனிமேல் ஃபன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ரொம்பவே கங்காவுக்கு பிடிச்சி போச்சு, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் உங்களை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இவ்வளவு நல்லவராக இருக்கீங்க, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல, அதெல்லாம் விடுங்க, இப்போ நம்ம சொந்தமாயிட்டோம், இனிமேல் இப்படிலாம் நினைக்கக்கூடாது, எந்த நாளும் நீங்கள் உங்கள் காவேரியை பார்க்க நீங்கள் வீட்டுக்கு வரலாம், காவேரிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. காவேரியும் விஜயும் உள்ளே போயிடுறாங்க. விஜய் போன உடனே தாத்தா கேட்குறாரு, எப்படி கங்காவும் இவங்களும் சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, தாத்தா எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் உங்களுக்கு குளிச்சுட்டுலாம் எல்லா கதையும் விலாவரியாக சொல்கிறேன், அதுக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, காவேரியும் ஆமாம் தாத்தா நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறாரு. இவங்க காவேரி குளிச்சுட்டு லேட்டாக தான் வர்றாங்க. பார்த்தீங்கன்னா காவேரி சித்தியை போய் கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சோன்னே சித்தி சித்தி உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. உடனே சித்தி எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இந்த மாதிரி கல்யாணம் ஆனதை பற்றி பேசுகிறாங்க. உடனால தான் காவேரி எல்லாமே, என் பையனோட கல்யாணத்தை நான் பார்க்க முடியாத நிலைமைக்கு நீ கொண்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நீ பண்ணதுனால தான் அவன் போய் இப்படி கல்யாணம் பண்ணிட்டான். இல்லைன்னா எல்லாரோட சம்மதத்தோட, முக்கியமாக அப்பாவோட சம்மதத்தோட கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்கும். என் பையன் ஒரே பையன், அவனோட கல்யாணத்தை நான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. எல்லாமே உன்னால தான். நீ இந்த நிச்சயத்தை நிப்பாட்டாமல் இருந்திருந்தா எங்கள் அப்பாவுமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஏன் காவேரி நீ இப்படி இருக்க, உன்னோட இதை மட்டும் தான் நீ யோசிப்பியான்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. சித்தி நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இங்கே நில்லுங்க கொஞ்சம் நேரம்னு சொல்ல அவங்க வந்து எதையுமே காதில் வாங்காமல் போயிடுறாங்க. எப்போதுமே இவங்க என்னை தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு வருத்தப்படுறாங்க. அதை பார்த்துட்டு தாத்தா சொல்கிறாரு, விடுமா, அவளுக்கு எல்லாமே அப்புறம் புரியும். ராகினி இந்த வீட்டுக்கு வர்றாள்ல, போக போக அவளே புரிஞ்சுட்டு உன்ட்ட நல்லபடியாக நடந்துக்கிடுவான், எதையும் கவலைப்படாது அப்படின்னு சொல்ல, சரி அவர் எங்கே தாத்தா அப்படின்னு கேட்க, அவன் வந்து உள்ளக்க படுத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இவங்க படுத்துட்டாங்களாம், நம்ம ரூமில் யாருமே இல்லையே, ஒருவேளை யாரையாவது பார்க்க வெளியே போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரி பாட்டி எங்கே அப்படின்னு கேட்க, பாட்டி ரூமில் தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தா கார்டன் போகிறத பார்த்துட்டு சரி நம்ம பாட்டிகிட்ட போய் ரொம்ப நாளாச்சு நம்ம வம்பெழுத்துட்டு வரலான்னு இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நல்லா போர்வையை இழுத்து போர்த்திட்டு பாட்டி படுத்து கிடக்கிறத பார்க்குறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டி மேலே விழுந்துடுறாங்க. பாட்டி மேலே விழுந்துட்டு போர்வைக்கு மேலே பாட்டியோட கன்னத்தில் நெத்திலெல்லாம் அப்படியே பிடிச்சி வச்சுட்டு கிஸ் பண்ணுறாங்க. பாட்டி நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா பாட்டி, நீங்கள் என்னை பார்த்த சந்தோஷமே உங்கள் முகத்தில் தெரியலையே பாட்டி, எப்படி பாட்டி என்னை விட்டுட்டு நீங்கள் 3 நாள் இருந்தீங்க, உங்களுக்கு போர் அடிச்சிருக்காது, சரி நான் தான் இப்போ வந்துட்டேனே செல்ல பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி பல்ல கடிச்சிட்டு அப்படி கொஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே இருக்கிறவர் அப்படியே உருள்றாரு, நெளிறாரு. என்ன இது இப்படி பண்ணுறாங்க, நேரம் பாட்டியாக இருந்தால் எனக்கு 5-6 திட்டு வந்து விழுந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டி அங்கேருந்து, காவேரி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு வர்றாங்க. அதை கேட்டு என்ன பாட்டி நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, அப்போ இது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, உடனே அது பெட்ஷீட்டில் இருந்து பெட்ஷீட்டை உதறி தள்ளிட்டு வெளியே வர்றாரு நம்மளோட விஜயை பார்த்துட்டு காவேரி ஷாக் ஆகிட்டாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்காங்க, நீ லூஸு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, காவேரி வந்து ஆன்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே என் தாத்தாவும் ஓடி வந்துடுறாரு. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை தாத்தா இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பாட்டி இந்த காவேரி வந்தோடனே அவள் கலாட்டாவை ஆரம்பிச்சிட்டாங்க, பாவம் விஜய் அவங்க ரூமில் வந்து ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான், அதனால் நம்ம பெட்டில் படுத்துக்கிற சொல்லிட்டு நான் அங்கிட்டு கிச்சன் பக்கம் போயிட்டேன். இவன் வந்து இவனை போட்டு அமுக்கி இவனை என்ன பண்ணாலும் தெரியல, விஜய் இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் கத்துன மாதிரி தெரியல, காவேரி கத்துன மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல, ஆமாம் இவன் வந்து பெட்ஷீட்டுக்குலேருந்து வரவும் இவ கத்துனா, எதுக்கு இவ கத்துனான்னு எனக்குமே புரியலை அப்படின்னு சொல்ல, பாட்டி நான் நீங்கள் நினச்சிட்டு தான் இவரை வந்து கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னது நான் நினச்சி கிஸ் பண்ணிட்டியா, நல்ல வேலை நான் இந்த பெட்டில் படுக்காமல் போயிட்டேன், இதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, வந்தோடனே உன்னோட சுட்டித்தர தண்ணி ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவள் உன் புருஷனை தான் நான் கிஸ் பண்ணேன், அதுக்கே இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கேட்க, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் முழிச்சிட்ருக்க. விஜய் உடனே இல்லை பாட்டி நீங்கள் நினச்சி அவள் வந்து இது பண்ணியிருப்பா, அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கவும் அவள் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே தாத்தாவுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க கொடைக்கானல் வர போய் ஒன்றுமே ஒன்று சேராமல் தான் வந்திருக்காங்க அப்படின்னு. உடனே தாத்தா சொல்கிறாரு, கல்யாணி கொஞ்சம் வெளியே வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே காவேரி விஜயம் அப்படின்னு நினச்சபடி உட்காந்துட்ருக்காங்க. லூசு உனக்கு அறிவே இல்லையா, இப்படி வந்து யாருன்னே தெரியாமல் இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்லும்போது, உங்களுக்கு மட்டும் நான் இப்படி பண்ணும்போது நீங்கள் தட்டி விட வேண்டியது தானே, நல்லா நான் வந்து முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா பெட்ஷீட்டில் ஒழிஞ்சிட்டு வாங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் இவ பெரிய இவ முத்தம் கொடுக்குறான், நான் அப்படியே ரசித்து உள்ளே வந்து வாங்கிட்டு இருக்கேன், என்னைய நீ ஃபஸ்ட்டு மூச்சு விட விட்டாக்கானே, என்னை பிடிச்சிட்டு அமுக்குன்னு நீ அமுக்கி போட்டு இதில் பேசுகிறான், தள்ளுடி ஃபஸ்ட்டு. நானே செம்ம கோவத்தில் இப்படி ஏசி வேறு ஒர்க் ஆகலையே, ரொம்ப டயர்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே வந்து தூங்கலான்னு வந்தால் இம்சை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உடனே காவேரி இப்படி முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை அதையெல்லாம் நான் திட்டுறதை நினச்சி நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, நான் அதையெல்லாம் பெருசாக எடுக்கலை, உங்களை போய் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ உங்களுக்கு அப்படி வேறு ஃபீலாக இருக்கோ, அதெல்லாம் உங்களை போய் நான் என்ன அவ்வளோக்கு சீப்பாக போயிட்டேனா உனக்கு அப்படின்னு விஜய் கேட்க,
உங்களுக்கு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நான் கிஸ் பண்ணுறது தெரிஞ்சே தானே நீங்கள் உள்ளக்க படுத்து கிடந்தீங்க, நீங்கள் சரியான ஆள் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சத்தியமாக நான் வந்து ட்ரை பண்ணேன் உன்னை தட்டி விடலான்னு, நீ வந்து எங்கே கேட்ட, நீ போட்டு என்னமோ பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி போட்டு அமுக்கிட்டு இருந்தேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை, முதல்ல எந்திரி உன் கால் எடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் கால் எடுக்கிறாங்க. உடனே அச்சி இவரை போய் இப்படி பண்ணிட்டோமேனு விஜய் எந்திரிச்சு போயிடுறாரு. லூஸு, இந்த லூஸ்ட்டு நிம்மதியாக தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காவேரி அப்படியே பெட்லேயே உட்காந்துட்டு, சி காவேரி இப்படி பண்ணிட்டியே, இவர் இந்த ஆளை போய் இப்படி பண்ணிட்டியே, இவர் இதையே வச்சு 1 மாதத்துக்கு நம்மளை ஓட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க. அங்கிட்டு தாத்தா கல்யாணிகிட்ட பேசுகிறாரு. நீ உனக்கு கவனிச்சியா, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல, எனக்கும் அதாங்க புரியலை. இப்போ நார்மலாக புருஷன் பொண்டாட்டினா முத்தம் கொடுத்துட்டா இப்படி ஒரு ஷாக் ஆகணும்னு அவசியமே இல்லையே. இந்த பொண்ணு ஏன் இப்படி கத்துது, என்னமோ வேற ஆளை இப்படி இது பண்ண மாதிரி இந்த பொண்ணு ஒரு பக்கம் கத்துது, விஜய் ஒரு பக்கம் இந்த பொண்ணை போட்டு திட்டுறான், என்னதாங்க நடக்குது, இவங்க புருஷன் பொண்டாட்டி தானான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி பாட்டி சொல்ல, உடனே நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு முறையாக எதுவுமே நடக்கலைன்னு, நம்ம தான் கல்யாணம் எல்லாமே ஏற்பாடு பண்ணணும், நம்ம இப்படி பெரியவங்களாக இருந்து என்ன பண்ணாங்க பாரு, ராகினிக்கும் அஜய்க்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம காவேரிக்கும் விஜய்க்கு தான் முத குழந்தை பிறக்கணும், ஃபஸ்ட்டு வந்து சாந்தி முகூர்த்தம் இவங்களுக்கு முறையாக நடக்கணும், நம்ம எல்லாமே பண்ணணும், நீ வந்து அதுக்கான வழியை பாரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேலண்டரை போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. அது மாதிரி எதுக்குங்க அப்படின்னு கேட்க, நீ ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, கல்யாணி பாட்டிக்கும் போய் கேலண்டர் எடுத்துகிட்டு வர்றாங்க. கேலண்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அவங்க நல்ல நேரம் நல்ல நாள்லாம் பார்க்குறாங்க. ஏங்க இன்றைக்கி தான் ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது, இன்றைக்கி எல்லாத்தையும் வச்சிடலாமா, ஆனால் இன்றைக்கி ரொம்பவே டயர்டாகி 2 பேருமே வந்திருப்பாங்களேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் போதும், அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நடந்துடும் சரியா, நீ ஃபஸ்ட்டு நான் டைமை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. அது மாதிரி டைமையும் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கும் காவேரிக்கும் அந்த மாதிரி சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாட்டி வந்து காவேரியை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கி நாங்கள் நாள் குறிச்சிருக்கோம், ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் தான் கவனிச்சேனே நீங்கள் 2 பேரும் இன்னும் புருஷ பொண்டாட்டியாக கூட வாழ ஆரம்பிக்கலைன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி 2 பேருமே கத்திக்கிறீங்க, ஷாக் ஆகிக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் 2 பேரும் என்ன குழந்த மாதிரி இன்னும் இருக்கீங்களா, இந்த இன்னொருத்தவனுக்கு பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பெக்கணும்னு உங்களுக்கு நினைப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த எல்லாமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிறோன்னா இந்த மாதிரி விஜய்கிட்டே நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடு, நான் அவன்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே காவேரி ரூமுக்கு ஓடுறாங்க. ஐயோ என்னங்க இப்படி நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், என்னன்னு சொல்லு என்ன அப்படின்னு கேட்க, நீ ஆஃபீஸ் வரலையா அப்படின்னு கேட்க, நான் இன்றைக்கி ஆஃபீஸ்லாம் வரல, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது, சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன பாட்டி உன்னை கூப்பிட்டு போய் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க விஜய், உடனே உங்களுக்கு ஒன்று தெரியாத, இந்த மாதிரி பாட்டியும் தாத்தாவும் நம்மளுக்கு இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல, ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, இதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, நீ சொல்ல வேண்டியதானே அவங்கள்ட்ட, இன்னும் நம்மளுக்கு டைமு 8 மாதம் தான் இருக்குது, அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது, அப்படிலாம் நாங்கள் குழந்தை பெற்று தர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, ஓ அந்தளவுக்கு உங்களுக்கு தைரியம் ஆயிடுச்சா, இப்போயே நான் போய் சொல்கிறேன், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், பாட்டிகிட்ட இதை சொன்னால் தாத்தாட்ட சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் ஆமாம்ல, சரி அவங்க பண்ணுறத பண்ணட்டும், நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த மாதிரிலாம் எதுக்கு திடீர்னு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, ஆமாம் அன்னைக்கு நீ ஒரு சீன் பண்ணில, அதை வச்சு தாத்தா மிரண்டிருப்பாரு, 2 பேரும் இப்படி கத்திக்கிறாங்க, ஒருத்தர் கைப்பட்டாலே இப்படி கத்திக்கிறாங்க, அப்போ இவங்களுக்குலாம் ஒன்றுமே நடக்கலை போலன்னு நினச்சிருப்பாரு, அதனால தான் நம்ம வந்தனாலே இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு, சரி இன்றைக்கே ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு இன்னொரு நாள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, ஹலோ என்ன நீங்கள் என்னமோ டேட் குறித்து கொடுப்பீங்க போல், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான் போலங்க, அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவள் பெரிய அப்படியே அழகி, நாங்கள் அப்படியே இவ்வளோ இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் பாரு, இல்லை இன்றைக்கே இந்த மாதிரி யோசனை எதுக்கு தாத்தாவுக்கு வரணும் அப்படின்னு கேட்க, அதுதான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சுல, உங்களை நான் இப்படி கட்டி பிடிச்சி இப்படி கிஸ் பண்ணவும் நான் அப்படி கத்திட்டேன்ல எல்லோரும் வரவும், அதனால் எல்லாருக்கும் டவுட் ஆகிடுச்சு போல், நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு, அதனால தான் அப்படி பண்ணுறாங்க, ஓ அப்படியா, அப்போ இந்த சீன் வந்து நடக்கிறதுக்கு நீ தான் முழு காரணம் அப்படி தானே, அப்போ நீயே அனுபவிச்சுக்கோ, எனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு உன்னே தான் எல்லாமே பண்ணுவாங்க, நீ ரெடியாக இரு ஈவினிங்கு, சரி அப்போ நீ வரியா இல்லையா ஆஃபீஸ்க்குன்னு கேட்கும்போது, நான்லாம் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஓ அப்போ நீ வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஃபுல் டே இருந்து இந்த சீனுக்காக ப்ரிப்பேர் ஆக போகிற அப்படி தானே, ஒரு ஒரிஜினல் ஒய்ஃபாகவே மாற போகிற, அப்போ நைட்டு ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு, நல்லா விறுவிறுப்பாக போகுது என்ன, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது விறுவிறுப்பாக போப்போதா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க, இங்கே இருங்க
நீங்கள் அப்படி எந்த எண்ணத்தோடையும் வந்துடாதீங்க அப்படின்னு காவேரி சொல்ல, உடனே விஜய் சொல்கிறாரு, ச்சீ நான் வந்து என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, அந்த மாதிரிலாம் தடுமாறுற மாதிரி தெரியுதா, நீ நிம்மதியாக இரு, எதுவுமே நடக்காது, ஆனால் பாட்டி சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேட்டு நடந்துக்க, எல்லாமே நடக்கிற மாதிரியே நீ இது பண்ணிவிட்டு நீ வந்துடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அப்படியே கலகலப்பாக இருக்க போகுது, ஒரே ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு, இவர் வேறு அந்த பாட்டி என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ண போகுது தெரியலையே, நம்மளை வச்சு நல்லா ஆனால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. பார்ப்போம் இனிமேல் வந்து இந்த விஜய் காதல் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்க்கலாமே.